friends, welcome back to our channel. நீங்கள் மால்டிவ்ஸோட பீச் வில்லா ரூம் டூர் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Day-2 Part-2 vlog தான் பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி, அப்புறம் ஸ்டிங்ரே அண்ட் ஷார்க் ஃபீடிங், இது எல்லாமே இந்த வீடியோவில் வருது. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஏரியா. இந்த ஐலாண்டில் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஏரியா பார்த்திங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் தூரமாக தாங்க இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வரணுன்னா எய்தர் பக்கி இல்லைன்னா சைக்கிளில் தான் வர முடியும். நீங்கள் இந்த இடத்துக்கு நடந்து கூட வரலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அதிலே ட்ரெயின் அவுட் ஆகிடும். நீங்கள் இந்த இடத்துலேருந்து ரிட்டன் உங்கள் ரூமுக்கு போகணுன்னா இந்த ஏரியாலே ஒரு ரிசப்ஷன் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க பக்கிக்கு கால் பண்ணி சொல்லிவிடுவாங்க. இந்த சன் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கெனாயிங், இன்னொன்று வந்து விண்ட் சர்ஃபிங். விண்ட் சர்ஃபிங் பண்ணணுன்னா அதுக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கெனாயிங் எடுத்துக்கலாம். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி 1 hour யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கெனாயிங் எடுக்கும்போதே எங்கள் 3 பேர்த்துக்குமே லைஃப் ஜாக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆனால் இந்த பீச் ஓரமாகவே தான் போனோம். எங்கள் கூட பேபி இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அவங்க சொன்ன ஏரியாக்குள்ளேயே நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டீப்பாலாம் இருக்காது, ஜஸ்ட் உங்கள் இடுப்பு வரைக்கும் தான் அங்கே தண்ணியே இருக்கும். இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச் பூல் வில்லா தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் பீச் பூல் வில்லா தான். அதேமாதிரி வாட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. நாங்கள் இந்த கெனாயிங் போகும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் கோரல்ஸை பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அதனால் நாங்கள் அதை வேகமாக க்ராஸ் பண்ணி போயிட்டோம். அப்புறம் நாங்கள் ரிட்டன் வர்றப்போ பார்த்தா அந்த கோரல்ஸ் கிட்ட தான் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிஷ்லாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அந்த கோரல்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடி போய் நிறைய ஃபிஷ்லாம் பார்த்துட்ருந்தோம். நாங்கள் கெனாயிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது போர் அடிக்கும்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே போர் அடிக்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாரி நீங்கள் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிக்கெலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அதேமாரி சன்கிளாஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் ரொம்பவே கிளியராக இருக்கிறதுனால நம்ம மேலேருந்து பார்த்தாலே எந்தெந்த ஃபிஷ்லாம் இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது. இந்த கெனாயிங் அப்புறம் விண்ட் சர்ஃபிங் இது 2 தவிர நீங்கள் வேறு எந்த ஆக்டிவிட்டி எடுத்தாலுமே உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் ப்ரீவியஸ் டேவே வந்து புக் பண்ணிடணும். இது 2 தவிர வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னார்க்லிங், ஸ்கூபா, பேராசைலிங், ஜெட்ஸ்கி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது கூடவே எக்ஸ்கர்ஷன்ஸும் இருக்குது. சன்செட் ஃபிஷ்ஷிங், சன்ரைஸ் ஃபிஷ்ஷிங், அப்புறம் டால்ஃபின் எக்ஸ்கர்ஷன், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கர்ஷன்ஸும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போது வாட்டர் வில்லா பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இந்த கெனாயிங் பார்த்திங்கன்னா பார்க்க தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் லெஃப்ட் சைட் பேடல் பண்ணிங்கன்னா ரைட் சைட் மூவ் ஆகும், ரைட் சைட் பேடல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் மூவ் ஆகும். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 2 members உட்காந்து போகிற மாதிரி, இதிலே ஒரு பர்சன் மட்டும் உட்காந்து ரைட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இப்போ 2 பேர் போகிறதில்ல, ஒருத்தவங்க லெஃப்ட்டு ஒருத்தவங்க ரைட் அந்த மாதிரி பேடல் பண்ணால் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு. நாங்கள் ஓரமாகவே போயிட்டு இருந்ததுனால அவ்வளோ வேவ்ஸே இல்லை, ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. நம்ம அப்படியே பேசிகிட்டே வாட்டர் விளையாட்ட வந்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடாமல் விட்டிங்கன்னா சன்பர்ன் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. முடிஞ்சால் ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியும் எனக்கு ரொம்பவே சன்பர்ன் ஆகிடுச்சு. இந்த சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிற பார்ட்ஸ் எல்லாமே சன்பர்ன் தான். கழுத்து, கை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சன்பர்ன் ரொம்பவே இருந்துச்சு.
இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஏரியாவோட எண்டில் பார்த்தீங்கன்னா சாண்ட் பேங்க்கும் இருக்குது. இந்த சாண்ட் பேங்க் தான் சன்ரைஸ் பாயிண்ட்டும் கூட. இப்போ எங்களோட சேர்ந்து நீங்களும் லைவ் கோரல்ஸை பார்க்க ரெடியாக இருந்துக்கோங்க. இதுதான் லைவ் கோரல்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கோரல்ஸ் கிட்ட தான் நிறைய ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் இருக்குன்னு. அது எல்லாமே எங்களை பார்த்துட்டு உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிருச்சு. நீங்கள் பீச்சில் இறங்கி நடக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அஃபோர்டபுளான வாட்டர் ஷூ வாங்கிக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் ஸ்லிப்பராவது போட்டு நடங்க. ஏன்னா இந்த லைவ் கோரல்ஸ்லாம் டெட் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. நம்ம காலை குத்தி கிழிச்சிடலாம். நாங்கள் ஸ்கூபாவும் டால்ஃபின் எக்ஸ்கர்ஷனும் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த டால்ஃபின் எக்ஸ்கர்ஷன் பார்த்திங்கன்னா மார்னிங் டால்ஃபின் எக்ஸ்கர்ஷன் அப்புறம் சன்செட் டால்ஃபின் எக்ஸ்கர்ஷன் இது ரெண்டும் இருக்குது. மார்னிங்கோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 7:15 to 9:15. ஈவினிங் பார்த்திங்கன்னா 4:30 to 6:30. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மார்னிங் போகிறவங்களுக்கு பர் பர்சனுக்கு $59. அதுவே ஈவினிங் போகிறதா இருந்தால் பர் பர்சனுக்கு $76 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஃபிஷ் இருக்குன்னு. எல்லா ஃபிஷ்ஷும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த வாட்டர் அவ்வளோ கிளியராக இருக்கிறதுனால நம்ம தண்ணிக்குள்ளே வந்து தான் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. தண்ணி மேலே இருந்தே பார்க்கலாம். நாங்கள் பீச் ஓரமாகவே தான் இந்த கோரல்ஸ் எல்லாம் பார்த்து போயிட்டுருந்தோம். நாங்கள் டீப்பாக போயிருந்தால் இன்னும் நிறைய ஃபிஷ்லாம் பார்த்துருந்துருக்கலாம். நாங்கள் வர வரைக்கும் எல்லா ஃபிஷ்ஷும் இந்த கோரல்ஸ் மேலே தான் இருக்குது. நாங்கள் கிட்ட போக எல்லா ஃபிஷ்ஷுமே அந்த கோரல்ஸ்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. இந்த லைவ் கோரல்ஸ் மட்டும்தான் நல்ல ஒரு புஷ் மாதிரி அழகாக இருக்குது. இது டெட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்து கல் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் டால்ஃபின் எக்ஸ்கர்ஷன் பற்றி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த எக்ஸ்கர்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் இருக்கும். அதாவது சண்டே வந்து மார்னிங் பேட்ச், அப்படின்னா மண்டே வந்து உங்களுக்கு ஈவினிங் பேட்ச் தான் இருக்கும். அதேமாதிரி டியூஸ்டே உங்களுக்கு மார்னிங் பேட்ச் இருக்கும், வெட்னஸ்டே வந்து ஈவினிங் பேட்ச் அந்த மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்கர்ஷனுக்கு மினிமம் 8 மெம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் எங்கள் பேபிக்காக தான் மெயினாக டால்ஃபின் எக்ஸ்கர்ஷன் புக் பண்ணோம். ஏன்னா பேபிஸ் கண்டிப்பாக அந்த டால்ஃபின் ஜம்ப் பண்ணுறதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு புக் பண்ணோம். ஆனால் நாங்கள் புக் பண்ண டைமில் 8 மெம்பர்ஸ் வந்து இல்லை, அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்கள் பேபி வேறு ரொம்பவே குஷியாக இருந்தாங்க டால்ஃபின் பார்க்க போகிறோன்னு. அப்புறம் கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க. நாங்கள் இந்த கெனாயிங்கில் அண்டர் வாட்டர் வீடியோகிராஃபிலாம் எப்படி எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் உண்மையிலே ரொம்ப செலவு பண்ணவே இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம மொபைலுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர் மட்டும்தாங்க வாங்கி போட்டு எடுத்தோம். அதுவே அவ்வளோ கிளியராக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்னார்க்லிங், கெனாயிங், ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்களும் ஏதாவது பீச் வெக்கேஷன் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் மொபைல் கவர் வாங்கிட்டு போங்க. நம்ம இப்போ கெனாயிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் சாண்ட் பேங்க். இந்த வியூ பார்த்திங்கன்னா உண்மையிலே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சன்செட்டு தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சன்ரைஸ் பார்க்கணுன்னா இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஏரியா வந்து நீங்கள் சாண்ட் பேங்க்குக்கு போனீங்கன்னா தான் உங்களால் கிளியரான சன்ரைஸ் பார்க்க முடியும். சன்செட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஐலாண்டில் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். அதுவும் மெயினாக வாட்டர் வில்லாஸ் கிட்டலாம் போயிட்டிங்கன்னா நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இங்கே ஒரு அவுட்டரில் ஒரு ஷவர் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பீச்சில் விளையாண்டுட்டு வந்து அங்கே குளிச்சுக்கலாம்.
இந்த வியூ பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, சன்செட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டிங்ரே பார்க்க தான் போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வில்லா என்டர் ஆகிறதுக்கு லெஃப்ட் சைட்லேயே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் ஸ்டிங்ரே ஃபீடிங் நடக்கும். இந்த இடத்துல ஈவினிங் கரெக்டாக 6:30க்கு ஸ்டிங்ரே ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30. ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிங்ரேவும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ் யாரையும் உள்ள ஸ்டிங்ரே கிட்ட வரைக்கும் விடுறதில்ல, அங்கேயே ஒரு ரோப் போட்டு தடுத்துட்டாங்க. ஆனால் பேபிஸ் எல்லாத்தையுமே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்டிங்ரே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சில டைம் நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம கால் கிட்டேயே வந்து டச் பண்ணிட்டு போகும். எங்கள் பேபிக்கு இந்த ஸ்டிங்ரேவை பார்த்து ரொம்ப குஷியாயிடுச்சு. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்க போய் நின்னாங்கன்னா அவங்க கால் கிட்டேயே வந்துட்டு போச்சு. அவங்க தொட ட்ரை பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஈவினிங் ஆச்சுன்னா போதும், எல்லா ஸ்டிங்ரேவும் இந்த இடத்துக்கு வந்துடும், வந்து சுற்றிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்டிங்ரே ஃபீடிங் முடிஞ்ச உடனே எல்லா ஸ்டிங்ரேவும் கிளம்பி டீப் சீக்கு போயிடும். டே டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 or 2 ஸ்டிங்ரே வேணால் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ ஸ்டிங்ரே வந்து டே டைமில் பார்க்க முடியாது, இந்த ஃபீடிங் டைமில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஸ்டிங்ரேக்கு பார்த்தீங்கன்னா டூத் இல்லை, அதனால் கடிக்கவும் முடியாது. அதால் நீங்கள் இந்த பீச்சோட கரையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கூட பார்க்க முடியாது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நானும் மால்டீவ்ஸ் போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐலாண்ட்லலாம் இந்த பீச்சு கரையில் அவ்வளோ குப்பையாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஆனால் இந்த ஐலாண்ட் அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ வந்தாலுமே இந்த இடம் வந்து அவ்வளோ க்ளீனாக தான் இருக்கும். அடுத்து நம்ம ஷார்க் ஃபீடிங்க்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வில்லாவோட எண்டில் தான் இந்த ஷார்க் ஃபீடிங் பாயிண்ட் இருக்குது. வாட்டர் வில்லாவோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டிங்ரே ஃபீடிங், அதே மாதிரி வாட்டர் வில்லாவோட எண்டில் வந்து ஷார்க் ஃபீடிங். இன்னும் 6:30 ஆகவே இல்லை, ஆனால் எல்லா ஷார்க்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பார்த்த ஸ்டிங்ரேலே இது ஒன்று மட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஃபுல் பிளாக்காக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஷார்க்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஃபைட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கு. இந்த ஷார்க்குக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீனை தான் சாப்பாடாக போடுறாங்க. இங்கே இருக்க ஷார்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷார்க்லேருந்து பெரிய ஷார்க் வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சு. ஸ்டிங்ரே மாதிரி தான் ஷார்க்கும். டே டைமில் பார்த்திங்கன்னா இங்கே எந்த ஷார்க்குமே வராது, ஒன்லி ஃபீடிங் டைமுக்கு மட்டும்தான் வரும். ஃபீடிங் முடிஞ்ச உடனே கிளம்பி எல்லாமே டீப் சீக்கு போயிடும். இந்த மாதிரி பக்கெட்டில் தான் ஷார்க்குக்கான சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அதை எடுத்து தூக்கி போடுறாங்க, ஷார்க்லாம் சாப்பிட்டுக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபீடிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா ஷார்க்கும் டீப் சீக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அப்புறம் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் டின்னர் போய் சாப்பிட்டுட்டு மெயின் பார்க்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் கேட்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த மெயின் பார்க்கு பக்கத்துலேயே தான் இன்டோர் கேம்ஸும் இருக்குது. நாங்கள் தூக்கம் வர வரைக்கும் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் தான் விளையாடுவோம். விளையாண்டு முடிச்சுட்டு ரிசப்ஷனில் போய் பக்கிக்கு சொன்னால் அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களை Day 3 வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.